அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி ஒரு ஷார்ட்கட் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க. அதில் விட்டமினோட குறைபாடு நோய்கள் ஷார்ட்கட் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? அதுலேயும் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஏடிஇகே. அது வந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது நீரில் கரையும் வைட்டமின்ஸ் கொண்டா அந்த ஷார்ட்கட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீரில் கரையும் வைட்டமினை பொறுத்தவரையிலும் பி அண்ட் சி தான் வந்து நீரில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ். அந்த பி என்ன பண்ணுறாங்க? B1, B2, B3, B6, B12 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்காங்க. ஸோ நிறைய வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ ஓல்டு புக்கெலாம் பார்த்தீங்கன்னா B5லாம் இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு நியூ புக்கில் வந்து அதெல்லாம் இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? இறக்கத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம படிச்சுப்போம். ஓகேங்களா? சரிங்க. முதல்ல நீரில் கரையக்கூடிய வைட்டமினா என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். அதில் விட்டமின் B1 அப்படின்னா அதனோட இன்னொரு பேர் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. அந்த விட்டமினோட இன்னொரு பேர் தான் தயமின் அப்படின்றது இன்னொரு பேருங்க. அதனோட எதில் காணப்படுது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அதனோட குறைபாட்டு நோய்கள். ஓகேங்களா? ஸோ விட்டமினோட அந்த குறைபாடு நோய், விட்டமின் B1 குறைவாக இருந்தால் பெரி நோய் ஏற்படும். அதனோட அறிகுறிகள் எப்படி இருக்குன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து விட்டமின் B2 ரிபோஃப்ளோவின். அதனோட குறைபாட்டு நோய் வந்து பார்த்தீங்கன்னா எரிஃபோப்ளாவினோசிஸ் மற்றும் கீலியாசிஸ். ஓகேங்களா? விட்டமின் B3 நியாசின் அண்ட் பெலாக்ரா. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B6 ஃபைரிடாக்சின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாடிட்ஸ். ஓகேங்களா? அதனோட குறைபாட்டு நோய். அடுத்து விட்டமின் B12 சயனோகோபாலமைன். இது வந்து நான் சொல்கிறாங்க உயிரை போக்கும் ரத்தச்சோகை அப்படின்றத அதனோட குறைபாட்டு நோயாக சொல்கிறாங்க. அடுத்து விட்டமின் C அஸ்கார்பிக் அமிலம். அதனோட குறைபாட்டு நோய் ஸ்கர்வி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஓரலாக பார்த்துட்டோம். ஸோ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா கூற்றுகளில் கேட்பாங்க, இல்லைனா பொறுத்துகளில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம சின்ன சின்ன க்ளூவேட் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மறக்காதுங்க. ஓகேங்களா? சரிங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஸ்டோரி போல தான் அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி சார், நான் சார் இது நாங்கள் அப்படியே பணப்படம் பண்ணிப்போம், இந்த நீங்கள் சொல்கிற ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கிட்டு நாங்கள் இதே ஞாபகம் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணலாம். ஓகேங்களா? ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதான் எப்பயும் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ சயின்ஸ் மேஜர்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எளிமையாக தெரியும். ஓகேங்களா? ஆனால் மற்ற மேஜர்ஸோ படித்தவங்களுக்கோ இல்லை சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில சப்ஜெக்ட் வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் இல்லைங்களா, வேகாக இருக்கு இல்லையா? அப்போ அந்தமாரி ஆளுங்களுக்கு என்ன ஆகும்னா இந்தமாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து அவங்களுக்காக ஷார்ட்கட் தான் வந்து நம்ம சொல்கிறது. சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே நம்ம வந்து போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். சரிங்களா? சரிங்க. இப்போது முதல்ல நம்ம விட்டமின் B1 அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பேரிக்காய் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. விட்டமின் பின்றத ஞாபகம் வச்சுங்க, பேரிக்காய்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒரே ஒரு பேரிக்காய் பிரிக்கிறாங்க, ஒரே ஒரு பேரிக்காய், அப்போ B1. ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு பேரிக்காய் பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறானுங்க? ஒரு 3 பேர் வந்து பிளான் பண்ணுறானுங்க. ஓகேங்களா? ஸோ அதில் B2, B3 ஞாபகம் வச்சுங்க. B1, B2, B3 3 பேர் வந்து பிளான் பண்ணுறானுங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறான் B1? ஸோ ஒரு பேரிக்காய் பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்? தயங்காமல் மேலே ஏறுறான். எது மேலே? பேரிக்காய் மரத்தை மேலே ஏறி தயங்காமல் மேலே ஏறி பெரின்னு பிரித்து போடுறான். என்ன பண்ணுறான்? பெரின்னு பிரித்து போடுறான். ஓகேங்களா? ஸோ அப்போ பிரித்து போடுறப்ப மரத்துலேருந்து கீழே வந்துடுறான். அதனால் என்ன ஆயிடுச்சு? பக்கவாதம், நரம்புகள் சிதைவெல்லாம் மாற்றம் ஏற்பட்டுச்சு. கீழே வந்ததால் பக்கவாதம் வந்துச்சு. அவ்வளோதான். அப்படியே அந்த அறிகுறியோட ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ கீழே வந்ததால் என்ன ஆகி போச்சுன்னா அவனுக்கு பக்கவாதம் வந்துச்சு இல்லையா, அவனை விட்டானுங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறான்? பிளான் 2 போடுறான். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? பிளான் 2 அப்படின்னா B2 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? B2 என்ன பண்ணுறான்? ரீப்ளான் பண்ணுறான். பிளான் 2ன்னு சொல்லலாம், ரீப்ளான்னு சொல்லலாம். நான் ஏன் 2ன்னு சொல்கிறேன்னா அந்த B2க்கான ஷார்ட்கட் தான் பிளான் 2ன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ B2ன்றது இங்கே புரிஞ்சு போச்சு. அது நம்ம என்னன்னு சொல்லலாம்? பிளான் 2வை ஸோ ரீப்ளான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறான்? ஒரு ரீப்ளான் போடுறானுங்க, மறுபடியும் இதை எரிக்கிறதுக்காக, பேரிக்காய் வந்து பறிக்கிறதுக்காக. ஓகேங்களா? அப்போ B2 ரீப்ளான்னு சொன்னேன். அப்போ ரிபோஃப்ளோவின். ஓகேங்களா? ரிபோஃப்ளோவின் நம்ம ஆப்ஷன் பார்த்து எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரீப்ளான் போட்டு என்ன பண்ணுறான்? ஏறி போடா மேலே அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? யார்? B1 தான் ஆல்ரெடி விழுந்துட்டான். இப்போ B3 என்ன பண்ணுறான்? ஏறி போடா மேலே அப்படின்னு சொல்கிறான். ஏறி போயிட்டு பறிச்சு கீழே போடா அப்படின்றான். கீழே தான் போடுறா அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஓகேங்களா? அப்போ B2னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ரீப்ளான். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பிளான்னு சொன்னேன். அப்போ ரீப்ளான்னு சொன்னேன். ரிபோஃப்ளோவின் ஏறி போடா மேலே பிரித்து கீழே போடுறான்னு சொல்கிறாங்க. அப்போ ஏறி போ, இங்கே பாருங்கள், எரிஃபோப்ளாவினோசிஸ். ஓகேங்களா? அது சின்ன குழுவேடு தான், உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்குறப்ப ஞாபகம் வந்துடும். எங்கே போகிறதுன்னு கேட்குறான், கீழேயான்னு கேட்குறான். ஆமாம், கீழே தான் போடுறான்றாங்க, கீழேயாசிஸ். ஓகேங்களா? அப்போ B2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்படி கீழே பிரித்து போடுறப்ப என்ன ஆகுதுறானா, B3 என்ன பண்ணுங்கிறான்? மேலே அண்ணா வந்து பார்த்துனுங்கிறாங்க. ஒரு பேரிக்கை வந்து அவன் வாய் மேலே வீந்து போச்சு. அப்போ வாய் மேலே வீந்தவொடனே என்ன உண்டானா, உதடுகள் வீங்கி வாய் ஓரங்களில் பொழந்துக்குச்சு. ஓகேங்களா? அப்போ எரிபினோசினோட அந்த அறிகுறிகள் வந்து உதடுகள் வீக்கம், வாய் ஓரங்களில் பிளவு. சரிங்களா? ஸோ அப்போ அடுத்து பாருங்கள்,
வாய் ஓரங்களில் யாருக்கு பிறந்துச்சு? B3 வந்து பிறந்துச்சுங்க. ஓகேங்களா? அதனால் அவனை ஹாஸ்பிட்டல் எடுத்து என்ன பண்ணுறாங்க, பெட் நம்பர் 3ல் வந்து சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் பெட் நம்பர் 3ல் சேர்க்குறாங்க. ஓகேங்களா? ஒரு நர்ஸு வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பெட் நம்பர் 3ன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுனாலும் சரி, நர்ஸ் பாருங்கள் 3 எழுத்து ஞாபகம் வச்சுனாலும் சரி, அப்போ எதை குறிக்குது? விட்டமின் B3 வந்து குறிக்குது. ஓகேங்களா? ஸோ 3ஆம் நம்பர் பெட்டில் என்ன பண்ணுறாங்க, அவனை அட்மிட் பண்ணுறாங்க. நர்ஸை வந்து அவனை கேட்குறாங்க, ஐயோ நீயா ஓவராக சீன் போடுவியே அப்படின்றாங்க. நீயா ஓவராக சீன் போடுவியே, ஏன்னா ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய சில்முஸ் பண்ணிட்டு போய்க்கிறான். ஆனால் நீயா ஓவராக சீன் போடுவேன் நர்ஸு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ நியாசின். ஓகேங்களா? நியாசின் போடுவியா தான் நியாசின். அப்போ விட்டமின் B3 பெட்டில் 3ல் 3ஆம் நம்பர் பெட்டில் நியாசின் போடுவியான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ நியாசின் அப்படின்றது தான் அதனோட இன்னொரு பேர். ஓகேங்களா? சரி வா ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்டான்னு பார்த்தா அவன் வாயில் என்ன இல்லை, பெல்லு ஒன்று கூட இல்லை. ஓகேங்களா? ஏன்னா எங்கே விந்துச்சு, பேரிக்கை வந்து அவன் வாய் மேலே விழுந்ததால் பல்லு மொத்தம் வஞ்சி போச்சுங்க. ஓகேங்களா? டே பெல்லுலாம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நர்ஸு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது நியாசின் போடுவியா, பெல்லுலாம் எங்கன்னு கேட்குறாங்க. இதாங்க நம்மளுக்கு தேவையான வேர்டு. அப்போ விட்டமின் B3 நியாசின், பெல்லு எங்கன்னு கேட்குறாங்க. அதனோட குறைபாடு நோய் பெலாக்ரா. ஓகேங்களா? ஸோ அவனுக்கு சொல்ல தெரில, ஞாபகம் மறந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா வாய் மேலே விழுந்தோன்னா அவனுக்கு ஞாபக மறதி ஏற்பட்டு வயிற்றுப்போக்குவார் ஏற்பட்டதால் அவனால் என்ன பண்ண முடியல, வாயை திறந்து பல்லு எங்கன்னு சொல்ல முடியல. அவ்வளோதாங்க, அதையும் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரிங்க, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அவருக்கு வந்து பல்லுலாம் வச்சு கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ அவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு 6 நாளில் என்ன பண்ணுறாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் 6ஆம் நம்பர் டாக்ஸியை கூப்பிட்டு வரான். அவன் ஃப்ரெண்டு போய் என்ன பண்ணுறான், 6ஆம் நம்பர் டாக்ஸியை கூப்பிட்டு வரான். 6ஆம் நம்பர் டாக்ஸியை கூப்பிட்டு வந்து வேனில் ஏற்றி எத்தனை பண்ணுறாங்க, வீட்டில் சேர்க்குறாங்க. வீடு பார்த்தா மாடி மேலே ஏறி போகணும். இவனுக்கு ரூம் எங்கே எடுத்துக்கிறானுங்க, மாடி மேலே வச்சுருக்கிறானுங்க. படிக்கட்டில் மாடி மேலே ஏறி போகணும். அதை பார்த்தோன்னே ஏற்கனவே அடிபட்டுங்கன்னா ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவ்வளோதாங்க. அப்போ 6ஆம் நம்பர் டாக்ஸின்னு சொன்னேன். அப்போ விட்டமின் B6 வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி அப்படின்றது தான் நம்மளுக்கான க்ளூ வேர்டு. பைரிடாக்சின். இந்த டாக்ஸி வருதுங்களா, பைரிடாக்சின். அப்போ B6னா பைரிடாக்சின். ஓகேங்களா? எங்கே கூட்டு போகிறாங்கன்னு சொன்னேன், மாடி மேலே கூட்டு போகிறாங்கன்னு சொன்னேன். அதான் நம்மளுக்கான குழு வேர்டு டெர்மாடிட்ஸ். ஓகேங்களா? என்னதுங்க, டெர்மாடிட்ஸ் தான் அதனோட குறைபாட்டு நோய். அவ்வளோதாங்க. ஸோ அப்போ மாடி மேலே கூட்டு போகிறதுனால அவனுக்கு என்ன போச்சு, மறுபடியும் நரம்பு செயல்பாடு குறைபாடு ஏற்பட்டு அவன் வந்து மறுபடியும் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டான். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய சாமியார்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாரு வந்த சாமியார், ஸோ 12 மணிக்கு என்ன பண்ணணும், ஸோ கோபால் 12 மணிக்கு என்ன பண்ணுறாரு, உங்கள் ஃப்ரெண்டு கோபாலை கூப்பிட்டு போய் என்ன பண்ணுங்கள், ரத்தத்தையும் சோகையும் வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ரத்தத்தையும் சோகையும் வச்சு என்ன பண்ணுவாங்க, பூஜை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 12 மணிக்கு கோபாலை கூப்பிட்டு எங்கே போக சொல்கிறாங்க, ரத்தத்தையும் சோகையும் வச்சு பூஜை பண்ண சொல்கிறாங்க. இதாங்க நம்மளுக்கான குழு வேர்டு. அப்போ 12 மணி விட்டமின் B12 யார் போகிறாரு, கோபால் போகிறாரு. அப்போ சயனோ கோபாலமைன். ஓகேங்களா? இன்னமும் ஞாபகம் வச்சுங்க, இந்த பூஜை பண்ணுறதுக்கு பைசா இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, சைனை வித்து கோபால் போகிறாரு ஞாபகம் வச்சுங்க. அப்போ சயனோ கோபாலமைன் எங்கே போகிறாரு, ரத்தத்தையும் சோகையும் வச்சு பூஜை பண்ண போகிறாரு. அவ்வளோதாங்க. அப்போ விட்டமின் B12 சைனோ கோபாலமைன், ரத்த சோகை அதனோட குறைபாட்டு நோய். கிளியருங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இத்தோட முடிஞ்சிச்சுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து சரி பண்ணுறாங்க. எப்படி மஞ்சுமல் பாய்ஸ் மாரி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டை வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றிட்டாங்க. அப்போ காப்பாற்றதால் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாரும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆஸ்கார் தரம் வாங்க அப்படின்றாங்க. என்ன தராங்க, ஆஸ்கார் தரம்பா வந்து வாங்கி போயிடுங்கப்பா அப்படின்றாங்க. சிசி ஆஸ்காரா அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறானுங்க, இவனுங்க ஸ்கர்ன்னு கிளம்பிடுறானுங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? சிசி ஆஸ்காரா அப்படின்றானுங்களா, அங்கே பாருங்கள் ஆஸ்கார் அஸ்கார். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. சின்ன குழு வேர்டு. சீச்சி ஆஸ்காரா அப்படின்றானுங்க, அஸ்கார் அப்படின்றத அதனோட மற்றொரு பேர். எப்படி கிளம்பிடுறானுங்க, ஸ்கர்ன்னு கிளம்பிடுறானுங்கன்னு சொன்னேன். அப்போ ஸ்கர்வி. ஓகேங்களா? ஸோ கைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இது கிளியராக இருக்கும். நான் ஒரு டைம் அந்த க்ளூ வேர்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன ஸ்டோரி எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு கேட்குறப்போ என்னப்பா 20 நிமிஷம் ஸ்டோரியாக இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுன்றதுனால அது ஒரு ஸ்டோரியாக நான் சொல்லணும் போனேன். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் வந்து அந்த ஸ்டோரி ஃபுல்லாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இந்த கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஸ்டின் பேப்பருக்கு பின்னால் ரெஃபர் பண்ணுறத கூட என்ன பண்ணலாம், நீங்கள் B1 B2 B3 B4 சாரி B3 B6 B12 அப்படின்னு கூட நீங்கள் எழுதிட்டு சின்ன சின்ன வேர்டு என்ன பண்ணுறான், தயங்காமல் பேரிக்காவை பெரி பெரின்னு பெரிக்கிறான். அப்போ தயாமின் பெரி பெரி. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஓகேங்களா? அப்படி பெரிச்சுங்கிறப்ப என்ன பண்ணுறான், கீழே வந்துடுறான். அதனால் ரீப்ளான் பண்ணுறாங்க. அப்போ ரிபோஃப்ளோவின். அவன் என்ன பண்ணுறான், ஏறி போடா மேலேன்னு சொல்கிறான், கீழே போனோன்னு கேட்குறான். அப்போ எரிப்ளோவினிசிஸ் கீலியாசிஸ். அவ்வளோதாங்க. அடுத்து விட்டமின் B3. ஸோ பெட் 3ல் அட்மிட் பண்ணுறாங்க. நர்ஸ் வந்து நியான்னு கேட்குறாங்க. அப்போ B3 வந்து பார்த்தா நியாசின். ஓகேங்களா? பல்லு எங்கடான்னு கேட்குறாங்க, பல்லாக்கிறா. இந்த வேர்டு மட்டும் தான் நீங்கள் அங்கே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து 6ஆம் நம்பர் டாக்ஸியை பிடிச்சின்னு வரான், மாடி மேலே ஏற்றுறான். இதான் உங்களுக்கான குழு வேர்டு. நீங்கள் மற்றதெல்லாம் யோசிக்க தேவை. அப்போ பைரிடாக்சின் மாடி மேலே ஏற்றுறாங்க, டெர்மாடிட்ஸ். ஓகேங்களா? ஸோ 12 மணிக்கு கோபால் போய் என்ன பண்ணுறான், ரத்தத்தையும் சோகையும் வச்சு பூஜை பண்ணுறான். அப்போ B12 கோபாலமைன் ரத்த சோகை. முடிஞ்சு போச்சுங்க. இதனால் உங்களுக்கு ஆஸ்கார் தராங்க. சிசி ஆஸ்காரான்னு சொல்லிட்டு ஸ்கர்ன்னு கிளம்பிடுறானுங்கன்னு சொன்னேன். அப்போ சி அஸ்கார்பிக் அமிலம் ஸ்கர்வி. ஓகேங்களா?
ஸோ கைஸ் கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்கிறப்போ வந்து புரியலனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கன்னா ஒரு நோட்டில் கூட இது என்ன பண்ணுங்கள், இந்தமாதிரி ஷார்ட்டாக வந்து நீங்கள் கூட நோட் பண்ணி வச்சுங்க அந்த க்ளூ வேர்ட்ஸ் மட்டும். கண்டிப்பாக உங்களுக்கு அது ஞாபகம் வரும். ஸோ கண்டிப்பாக இது எக்ஸாமில் உங்களுக்கு மார்க் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஷார்ட்கட்டுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, ஸோ எல்லா எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இதை ஷார்ட்கட் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நிறைய வியூஸ் வர மாட்டேங்குது. ஸோ தயவுசெய்து உங்களால் முடிஞ்சது என்ன பண்ணுங்கள், நீங்கள் இருக்கிற குரூப்லையோ இல்லை நீங்கள் இருக்கிற டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப், அந்த குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.